ரொம்ப நாளைக்கு அப்புறமா உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். வர்றத வரீங்க, வலது கால எடுத்து வச்சு வாங்க. ஏன் எனக்கு என்ன இடது காலில் கொப்பளமா? ஏமாமா இன்னும் நீங்க இந்த பழைய சென்டிமெண்ட் டைலாக் எல்லாம் விடவே மாட்டீங்களா? அது என்ன வலது கால எடுத்து வச்சு வாங்க, இடது கால எடுத்து வச்சு வாங்கங்கிறது? ரெண்டு காலம் இல்லாத எப்படி நகர்ந்துகிட்டே வருவாங்க? தமாஷும் பாப்புல நீங்க கிட்ட வராதீங்க, குதிரை கடிச்சு வச்சிருவேன். வாங்க. என்னப்பா நீ எப்ப பாரு 3 லட்சம் 5 லட்சம்னா என் நிலைமை என்ன ஆகுது? அப்புறம் என்ன மாமா நிலைமை கோமாதான். ஆமா, யார் இந்த குதிரைக்காரரு? குதிரைக்காரன் சொல்லாத, மதுரைக்காரன் சொல்லுங்க. என் சொந்தக்காரன் மாப்பிள்ள. உங்களை எல்லாம் அடக்கியால ஒரு வீரன் வருவான்னு சொன்னேனே, அந்த மதுரை வீரன் இவன் தான். ஆயம். என்ன குதிரையிலே வந்த மாதிரி இருக்கு? எஸ், உங்க வீட்டுக்கு வரதுன்னா ஆட்டோவுக்கு 100 ரூபாய் கேக்குறான், டாக்ஸிக்கு 200 ரூபாய் கேக்குறான். பீச்சில் ஒரு ரவுண்ட் அடிச்சா குதிரைக்கு 10 ரூபாய் தான். 10 ரூபாயை கொடுத்துட்டு குதிரையை தள்ளிட்டு வந்துட்டேன். எப்படி நம்ம டேலண்ட்? என்ன டேலண்ட், என்ன டேலண்ட்! இந்த டேலண்டையும் சிக்கனத்தையும் உங்க மாப்பிள்ளை கத்து கொடுங்க. யா, நான் கத்து கொடுக்குறேன். அதெல்லாம் கத்து கொடுக்க எங்க எம்பி மாமா இருக்காரு. வாட்டர் டு எம்பி. அது மாப்பிள்ள, உங்களுக்கு வேண்டியவங்கன்னு யாரோ 2 பேர் வந்திருக்காங்க. அவங்க ஏதோ எம்பி சீட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களா? நோ, இந்த எம்பி எம்எல்ஏ கிட்ட எல்லாம் நான் டச் வச்சுக்கிறதே கிடையாது. அப்ப மினிஸ்டர்ஸ்? நோ, ஐ பிரைம் ஜனா. ஓ, அந்த லெவல்லயா? அப்புறம் அந்த எம்பியை நான் பார்த்தாகணும். வாங்க பார்க்கலாம். இவனுங்க தான் மாப்பிள்ள. அட இந்த நான்சென்ஸ்களா மாமா? இந்த ராஸ்கல்களையா எம்பின்னு சொன்னீங்க? இதுக்கெல்லாம் கோயில் வாசல்ல பிபி ஊதுறதுங்களாச்சு. ஏண்டா என்ன விட்டே போயிட்டீங்கன்னு நினைச்சேன். என்ன ஏமாத்துனதும் இல்லாம எங்க மாமனை ஏமாத்தி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டீங்களா? மாப்பிள்ள, என்னை ஏமாத்துனது மட்டும் இல்ல, என் பேரையும் என் பேரனுடைய பேரையும் கெடுத்து வச்சிருக்காங்க. உங்க பேரனை மட்டும் இல்ல, எத்தனை பேரனை வேணாலும் இவங்க கெடுப்பாருங்க. டோன்ட் வரி மாமா, நான் வந்துட்டேன்ல, கவனிச்சுக்கிறேன். அடடடடா, உங்க இம்சை பொறுக்க முடியாத மெட்ராஸ்க்கு வந்தா இங்கேயும் வந்துட்டீங்களா? டேய், நீங்க எங்க போனீங்கனாலும் கரெக்டா நான் அங்க என்டர் ஆவேன். டேய், உங்களுக்கு ஊத்தி குடுக்கிறதுக்கு பிகர் வேறயா? தண்ணிய ஊத்தடி. தண்ணி என்னடி, உனக்கு நான் பாலே ஊத்துறப்பா. போய் குடி. போட்டு ரோட் மேல சரியா வாங்கடா. என்னப்பா இப்படி பகல் நேரத்துல குடிச்சு வண்டி ஓட்டுற? உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன ஆகுது? சாரி சார், இதுல ஒரு பெக் சாப்பிட்டீங்கன்னா யூ ஃபீல் ரிலாக்ஸ், நோ டென்ஷன் ப்ளீஸ். நீ திருந்தவே மாட்டேன். இது பாரு, உனக்கு உன்கிட்ட இருக்கிற ப்ராப்ளத்தை நான் சொல்லித்தான் ஆகணும். அதை மறைச்சு பிரயோஜனம் இல்ல. ஓகே, நான் இப்ப ரொம்ப தெளிவா இருக்கேன். யூ கேன் டெல் மீ. ப்ரொசீட் யா, கம் ஆன். நான் சொல்றதை தயவு செஞ்சு கேட்டுக்க. வாழ்க்கையில நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அதை கேட்கறது கேட்காததும் இஷ்டம். அதுக்கப்புறம் ஆண்டவன் விட்ட வழி. ஓகே சார், பார்த்து போ. ஓகே சார், நான் ஐம் ஸ்டடி ஆல்மோஸ்ட் சேஃப்லி. அது ஓ, இது ஏன் வண்டி நினைச்சிட்டேன். ஒயிட் அண்ட் ஒயிட், ஐ லைக் பிளாக் அண்ட் ஒயிட் சார். ஓகே, see you. அட்வைஸ் எல்லாம் அட்வைஸ் பண்றாங்க. உங்களுக்கு என்ஜாய் பண்ண விட மாட்டேன். பேரனை கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் போல் இருக்கு. அவங்க தாத்திருக்கான செம்பரி அடுத்தலைய அவன் சுத்த பேட் பலாவ இருப்பான் போல் இருக்க. நம்ம போட்ட திட்டப்படி அவன் என்னைக்கு அசந்து தூங்குறானோ அன்னைக்கு அவனை தாளிச்ச தக்காளி பழமாக்கி கையில வச்சு கசக்குன்னு கசக்கிட்டு ஒரு லம்ப் அமௌண்டா செட் பண்ணிட்டு நம்ம எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். என்ன அருண் தீவிரமா சிந்திக்கிற? ஒண்ணு இல்ல, நம்மள திருத்துறதுக்கு ஒரு மகான் வந்திருக்காரு.
அந்த சரியான லொல்லு பாட்டியா இருப்பாரு போல இருக்கு. உங்க வீட்டு லொல்லு எங்க வீட்டு லொல்ல உடம்பெல்லாம் லொல்லுப்பா. முக்கால முக்கா புள்ள லைலா ஓ லோலோ. என்ன கதவு தட்டுற சத்தம் கேக்குது? தாப்பா போடலையா? ஒருவேளை செம்பரியாடு கம்மியா? வெயிட்யா வெயிட். நல்லா தள்ளுங்க. உறங்குனா பாத்தியாப்பா நான் சொல்லல. மாம் மாப்பிள இது எல்லாம் நம்பாத மாப்பிள. இவனுக்கு முன்கூட்டியே ஏற்பாடு பண்ணிட்டு என் மேல பழிய போடுறானுங்க. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் எப்படி நம்பாம இருக்க முடியும்? என்ன நம்பலையல்ல? எனக்கு எவ்வளவு வெயிட் இருக்குங்கிறத உனக்கு காட்டுறேன். கொஞ்சம் வெயிட்யா. ஹலோ யாரு? சதாவா? என்னது சதாவா? சதா முசேனத்தோட சாட்டா கூப்பிடுறேன். ஹலோ சதா, என்னது சோல்ஜர் எல்லாம் பின்வாங்கிட்டாங்களா? நான் சொன்னதை நீங்க ஃபாலோ பண்ணலையா? அத ஃபாலோ பண்ணிருந்தா ஜெயிச்சிருப்பீங்களே. அப்படியே பண்ணுங்க. கொஞ்சம் இருங்க, மாப்பிள்ள உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாரு. மாப்பிள்ள சதா முசேன் உங்ககிட்ட பேசுங்க. பேசுங்க பேசுங்க. இந்தாங்க இந்தாங்க. அடடடடடடடா கட் ஆகி போச்சு. ஓ வெயிட்டியா. ஹாய் ஜாக்கி. சாக்கியா? ஜாக்கி சாண்ட்ரா அவர் பெரிய ஆர்டிஸ்டா ஜப்பான் நாட்டுல. மாப்பிளைக்கு தெரியும், உனக்கு தெரியாதுடா. ஜாக்கி என்ன உங்க படம் சரியா போகலையாமே? நான் சொன்ன மாதிரி போயிட்டு ஃபாலோ பண்ணலையா? ஆட போப்பா, ஆகாயத்திலே பறந்து பறந்து அடிக்க சொன்னேன். எங்க ஊர் டிவி சீரியல்ல அதான் பண்ணி ஜெயிச்சிட்டு இருக்காங்க. இனிமே நான் சொன்னதையே பிக்கப் பண்ணிக்க. மாப்பிள்ளை கிட்ட என்ன பத்தி கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. ஜாக்கி சொல்றாரா கேட்டுக்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. கட்டா இருக்குமே. ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? இவ்வளவு நேரம் நீங்க எதுல பேசிட்டு இருந்தா? செல்லுல தான். செல்லு பின்ன உங்க தாத்தம் பல்லா? ஆட அது டிவி ரிமோட்டுங்க. டிவி ரிமோட்டா? அட தெரியுமாப்பா, இதெல்லாம் நமக்குள்ள சகஜமாப்பா. உனக்கு தெரியுமாப்ல, இவர்களை ஏமாத்துறதுக்காக சும்மா ஒரு உத்தார கடி பண்ணேன். ஏமாம், நீங்க டுபாக்கர் முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. மாப்ள உண்மையை சொன்ன நீ வருத்தப்பட மாட்டியே? லைஃப்ல எனக்கு சில்லற கொஞ்சம் தட்டுப்பாடு. அத உங்க தாத்தங்கிட்ட இருந்து சுருட்டிட்டு போலான்னு வந்தேன். செம்பரியாடு தலையும் பெரிய உசார் பார்த்து என்ன சுருட்டி உருட்டி விட்டுருவான் போல இருக்கு. இப்ப நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம்ல. இனி ஓம் ப்ராப்பர்ட்டி ஏன் ப்ராப்பர்ட்டி, ஓம் பண்ணா ஏன் பண்ணா. இந்த நிகழ்ச்சிக்கு நடுவரா வர வேண்டியவரு இன்னும் சில நிமிஷங்கள வந்துருவாரு. ஹலோ ஹலோ தாய்குலமே, இந்த நடுவர் அம்பையர் வர வரைக்கும் எங்களால வெயிட் பண்ண முடியாது. எங்களுக்கும் சங்கீத ஞானம் நிறைய இருக்கு. யாரு நல்லா பாடுறான்னு நாங்க சொல்றோம். ஆமா, இந்த பாடம் அந்த ஃபிகர் எல்லாம் ஒண்ணு ஒண்ணா வர சொல்லு. ஓகே சார். கீதா என்ன கீதா, யார்கிட்ட சங்கீதம் கத்துக்கிட்ட? எங்க மாமா கிட்ட. மாமாண்ணா உன்னை கட்டிக்க போற மாமா? ஆமா. இப்போ உன்னை கட்டிக்க போற மாமாவே உன்னை பொண்ணு பார்க்க வரான்னு வச்சுக்கோ. உன் மனசுல இருக்க ஆசையெல்லாம் எப்படி வெளிப்படுத்துவ? அதையே இப்ப பாட்டா பாடுற. எங்க பாடு. என்ன கணக்கிறா? என்ன தொண்டையில கிச்சுக்கிச்சா? முதல்ல ஒரு நல்ல டாக்டரா போய் பார்ப்போ. வா, ட்ரெஸ் மட்டும் பந்தாவா போட்டு வந்துருவாளுங்க. நெக்ஸ்ட். உமா. என்ன உம்மா? உன்னை உங்க மாமா பொண்ணு பார்க்க வந்தா எப்படி பாடுவ? எங்க பாடு. இன்னொரு மாமா என்ன பொண்ணு பார்க்க வந்தா என் புருஷன் நான் அடிச்சே கொன்னுடுவான். இந்த போட்டிக்கு நான் வரலப்பா. குடிமா மைக்க. உன்னை இந்த ஆடிட்டோரியம் பக்கம் பார்த்த நான் அடிச்சு கொண்டுருவேன். ஓடு. நெக்ஸ்ட். பூங்குடி. என்ன நாட்டுப்புற மாதிரி தெரியுது? இழுத்து போத்திட்டு வரா. மைக்கு உயரம் கூட இல்ல, இவெல்லாம் பாடி நம்ம கேட்கணும். யாரா இவெல்லாம் செலக்ஷன் பண்ணது? ஏய், என்ன முறைக்கிறா? இதெல்லாம் சொல்றதுக்கு யாருன்னு பாக்குறியா? இந்த மூன் டிவிக்கு சொந்தக்காரனே நான் தான். என்ன மக்களே, இந்த மூஞ்சியெல்லாம் பாடி நம்ம கேட்கறதுக்கு நம்மள இழிச்சவாய் நினைச்சா போல் இருக்கு. நீ ஏன் கிளம்பிட்டீங்கன்னா மரியாதையா இருக்கும். நெல்லு, உன்னை பார்த்தாலே சொதப்பல் பாட்டி மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். உனக்கும் அதே சிச்சுவேஷன் தான். பாடு.